திருச்சி மாவட்டத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி சூரியூரில் நடைபெற்றது. இங்குள்ள கருப்பண்ணசாமி கோயிலில் மாட்டுப்பொங்கல் தினத்தில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுகிறது. மொத்தம் 681 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. அவற்றை அடக்க 500 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர். 7 சுற்றுகளாக போட்டி நடத்தப்பட்டது. அடங்காமல் சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் திமில் பிடித்து அடக்கி பரிசுகளை தட்டி சென்றனர். ராஜா மருத்துவ சொல்றாருப்பா. சொல்றாங்க பசங்க வெளில போங்கப்பா எல்லாரும். அலையா அற்புதம்யா. மலரார் மாடு அந்த போற மாட்டுக்கு ஒரு அண்டா கொடுத்து விடு. அந்த மாட்டுக்கு மலரார் மாடு காலையிலே சும்மா இப்ப பாடுறாங்க மாடு அந்த விஜயகாந்த் மாடியா சும்மா இருக்க 17 காளைகளை அடக்கிய திருச்சி நவல்பட்டு ரஞ்சித் குமாருக்கு முதல் பரிசாக பைக் வழங்கப்பட்டது. வெற்றி பெற்ற காளையின் உரிமையாளர்கள் மற்றும் வீரர்களுக்கு மிக்சி, கிரைண்டர், சைக்கிள், கட்டில், பீரோ, தங்கம், வெள்ளிக்காசு, ரொக்க பரிசு என ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன. சூரியூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்ற திருச்சி திருவள்ளர் சோலையை சேர்ந்த அப்பு என்பவரின் காளை இறந்தது. காளை வாடிவாசலை தாண்டி சென்ற நிலையில் ஏற்கனவே களத்தில் இருந்த மற்றொரு காளை வாடிவாசலை நோக்கி வேகமாக ஓட்டி வந்தபோது அப்புவின் காளை மீது நேருக்கு நேர் மோதியது. அப்புவின் காளை சுருண்டு கீழே விழுந்தது. ஆம்புலன்ஸில் ஏற்று சிகிச்சைக்கு அனுப்பினர். ஆனால் வழியிலேயே காளை இறந்தது. உயிருக்கு உயிராக வளர்த்த காளையை முதல் முறையாக ஜல்லிக்கட்டில் பங்கேற்க வைத்துள்ளனர். அதுவே காளைக்கு கடைசி போட்டியானது. காளை உடலை கட்டிப்பிடித்து அதன் உரிமையாளர்கள் அழுதது அங்கிருந்தவர்களை கண்கலங்க வைத்தது.